பொறுக்காதவர்கள் வீட்டை கூட ஆள முடியாதான். ஆனா பொறுமையா இருந்துட்டோம், இந்த பூமியை ஆளலாம். சொல்லுங்க அல்லேலூயா. பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சொல்லுங்க எப்படி? பைபிள் சொல்லுது, நீடிய பொறுமை உள்ளவன் ராஜாவையே, கெச்சிக்கிற ராஜாவையே அவன் அவன் ஆண்டு கொள்வானா. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். பொறுமையா இருங்க. அற்புதங்கள் நடக்கணும்னு அவசரப்படாதீங்க. எப்படி இருங்க? எல்லா நாட்களையும் கர்த்தர் உடனுக்குடனே செய்ய மாட்டார். எனக்கு வியாதி மாறல, பலவீனம் மாறல, சுகவீனம் மாறல, எடுத்த உடனே சிலருக்கு உடனே கொடுப்பார், சிலருக்கு தாமதமா கொடுப்பார். நான் ஒன்னு சொல்லட்டுமா? உடனே வர சுகத்தை விட, உடனே வருகிற ஆசீர்வாதத்தை விட, உடனே வருகிற ஜெபத்திற்கான பதிலை விட, யாருக்கெல்லாம் லேட்டா வருகிறோ அதுதான் மகிமையா வரும். ஓ, உடனே அற்புதம் நடக்கணும் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் மேஜிக் மேன் அல்ல. மேஜிக்ங்கிறது அந்த நேரத்துல தான் மறுபடியும் பழையபடியே வந்துரும். நம்முடைய ஆண்டவர் மேஜிக் பண்ண மாட்டார், மிராக்கிள் பண்ணுவார். அற்புதம் பண்ணிட்டார்னா அல்லேலூயா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வியாதி பலவீனமே வராது. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும், சாந்த குணமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. யாராவது ஏதாவது சொன்னா கூட இங்க பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க, சிரிச்சுட்டே அதை எடுத்துக்குங்க. எப்படி எடுத்துக்கங்க? என்ன இத்தனை திட்டி லூசு மாதிரி இருக்குதுன்னு சொன்னா கூட சிரிச்சிருங்க, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க. இல்லையா? சொல்லுங்க. உடனே